இந்த அளவுக்கு படிப்பான்றதை நினச்சி நான் ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டாளத்தில் இருக்கும்போது வந்து நான் நினச்சி பாருங்க சார், சரி அவன் கொஞ்சம் படிச்சிருப்பான் நல்லா இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து இவனை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என் பையன் வந்து ஆல் சப்ஜெக்டில் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கிளாஸ் அந்த டைமில் மட்டும்தாங்க சார் நான் பக்கத்தில் உட்காந்து கிளாஸ் எல்லாம் கவனிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் தம்பிக்கிட்டலாம் ஒரு நான் கண்ணிலே நீராட கஞ்சனலோ போராட இன்டெலிஜென்ஸ்லாங்க சார் அப்படி அசால்ட்டாக சால்வ் பண்ணுவாங்க சார். அதுதாங்க சார் அவங்க மேக்ஸ் ஸ்பீட் அப்பெல்லாம் வந்து இங்கே நம்ம ஆன்லைன் கிளாஸ் கரூரில் சேர்ந்ததுக்கப்புறம் தாங்க சார் ரிலேட்டிவ் அவங்க அதில் 10th தம்பி ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸு இங்கிலீஷ் கிராமரு எல்லாமே தம்பி தாங்க சார் சொல்லி கொடுத்தான். சார் என்ன கிளாஸ்க்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க தெரியுங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு என்கிட்ட சொல்லிடுவார் பயங்கரமாக. இப்போ தர்ஷித் வந்துட்டு ஒன்லி புக்ஸ் படிக்கிறது, ட்ராயிங்கு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க சார். ஃபோன் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க சார், 2 பேருமே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. என் தம்பி 7 o'clock தான் உள்ளே போனேன், 7:15 தாண்டா ஆகுது, எப்படிடா நீ முடித்தேன், எடுத்துகிட்டு வாடா பார்க்கலாம்னா கொண்டு வருவாங்க சார். அதுக்கு கொஷின் கேட்டால் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க சார். அப்படியே நான் டென்ஷன் ஆனதில் அப்படியே கூட்டம் ஆகி கொடுத்துருவேங்க சார். திரும்பி வந்து எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க, நல்லா படிடா, படித்தா வாழ்க்கை நல்லாயிருக்கும். நான் 3 months 218 ரொம்ப அதிகம் சார். அதுதான் அவர் அதுவும் இல்லாமல் அந்த டெங்கு ஃபீவர் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டுலாம் கிளாஸ் அட்டன் பண்ணாருங்க சார். எனக்கு ஆஃப்லைனில் அனுப்புறதுலாம் சுத்தமாக விருப்பமே இல்லைங்க சார். எனக்கு இருக்கணும் கூடவே, அவன் போனால் அங்கே போகணும். அங்கே அந்த சரௌண்டிங்கில் இது வரைக்கும் யாரும் போகல. தர்ஷித் தான் ஃபஸ்ட்டுங்க சார். ஜெயந்தர் ஒன், வெல்கம் யூ ஆல் டு கரூர் டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி. திஸ் இஸ் சந்திரகுமார். ஸோ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கேட்டகரியில் ஸ்டேட் ரேங்க் 5th வாங்கின தர்ஷித் இருக்கார். ஸோ இவர் சைனிக் ஸ்கூல் அமராவதி நகருக்குள்ளே போயாச்சு, மெடிக்கல்ஸ் கிளியர் பண்ணிட்டாரு அண்ட் இஸ் இன்டு சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர். ஸோ ஹியர் வி கோ வித் தர்ஷித். Yes, Darshit, how do you feel after seeing your result? Sir, I feel very nice and happy. Okay. And I am so glad to see you all here, sir. Okay, fine, right. Ma'am, உங்களுடைய ரியாக்ஷன் தர்ஷித் இந்த மார்க் வாங்கி உள்ளே போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்கள் சார். அது ஆக்சுவலாக சொல்லவே முடியாது, அந்தளவு ஹாப்பி. ஏன்னா தர்ஷித் வந்துட்டு அவர் சைனிக் நம்ம கரூர் டாப்பராக வரணும்னு எதிர்பார்த்தோம். பட் 258ங்கிறப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்க தர்ஷித் கண்டிப்பாக உள்ளே போவார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இவர் செலக்ட் ஆனதுக்கப்புறம் எங்கள் சைட்லேயே இவர் தாங்கிறதுனால ரொம்ப ஹாப்பி. இது என்னால் வார்த்தையால் சொல்லவே முடியாது. ஊருன்னு சொல்லுங்கள் சார். நாங்கள் நியர் பொம்மடி திப்பிரெட்டலி அப்படிங்கிற ஒரு வில்லேஜிலேருந்து வரோங்க சார், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். அங்கே அந்த சரௌண்டிங்கில் இது வரைக்கும் யாரும் போகல, தர்ஷித் தான் ஃபஸ்ட்டுங்க சார். இனிமேல் பேபி இவரை பார்த்து நிறையா அங்கே உள்ள போகணும் அப்படிங்கிற இது கண்டிப்பாக கிடைக்குங்க சார் குழந்தைங்களுக்கு. சார் நீங்கள் டிஃபென்ஸில் இருந்தவங்க, ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பிகாஸ் டிஃபென்ஸில் இருந்தால் தெரியும் சைனிக் ஸ்கூல் பற்றி அதிகமாக. ஸோ உங்களுடைய ஃபீலிங் சொல்லுங்கள் சார், இவர் உள்ளே போகிறாரு தெரிஞ்ச உடனே. சார் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நான் வந்து 18 வருஷம் நான் ஒர்க் பண்ணிட்டு வந்தாலையும், பட் இப்போ வந்து நான் வந்து என் பையன் வந்து சைனிக் ஸ்கூலில் போகிறான்னு நினச்சி ரொம்ப ஃபீலாக இருக்குது. சொல்கிறீங்க. ஓகே. ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் வந்து கேட்டாங்களாம், ஏன் நீங்கள் வந்து டிஃபென்ஸ்லேருந்து வந்துருக்கீங்க, எதுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் அனுப்புறது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது. ஓகே, ஃபைன், குட் சார். எஸ் தர்ஷித், உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார்? அவங்களுக்குலாம் தெரியுமா நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணது? சொல்லுங்கள் சார். நான் படிக்கக்குள்ளே லீவ் போட்டால் எனக்கு எல்லா ஹோம்ஒர்க் காமிச்சிட்ருவாங்க சார். எப்போனா ஸ்கூலில் வந்து எதனா ப்ராப்ளம்னா மேம்கிட்ட எல்லாம் சொல்லிடுவாங்க சார். ஓகே. தே கேவ் மீ மோர் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் எக்ஸாம் சார். ஓகே, ஃபைன். எஸ் மேம், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சைனிக் ஸ்கூல் பற்றி எப்போ தெரிய வந்துச்சு அண்ட் எப்படி அங்கே தெரிய வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க? சார் ஆக்சுவலாக இந்த சைனிக் ஸ்கூலில் சேர்த்தணும் அப்படிங்கிற ஐடியாலாம் எனக்கு இல்லைங்க சார். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கூட ஒர்க் பண்ணுற சார் ஒருத்தர் வந்து அவங்களோட சன்னை சேர்த்துறதுக்காக என்கிட்ட வந்து அவர் ஆர்மிங்கிறதுனால என்கிட்ட சைனிக் ஸ்கூலை பற்றி கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டு தென் நல்லா நெட்டில் சர்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணேன்.
அந்த டைமில் தர்ஷித் வந்து இதெல்லாம் காதல் கேட்டுட்டு மம்மி நானும் சைனிக் ஸ்கூல் போகட்டுமா அப்படின்னு என்ன கேட்டார். அப்போ 5th படிச்சுட்டு இருந்தாருங்க சார். சரி நாமளும் அமுச்சு விடலாம் அப்படின்னு ஏன்னா அது ஃபஸ்ட்டு நான் அவ்வளோ டீப்பாக அதை வந்து ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட், ஓகே அங்கே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இவரும் வாலண்டியர் என்கிட்ட கேட்ட உடனே அவர்கிட்ட சொன்னால் அவரும் ஓகே அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் தாங்க சார் தம்பி சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நாமளே டீச் பண்ணிக்கலாம், ஏன்னா நானும் ஒரு டீச்சருங்கிறதுனால நானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கொஞ்சம் புக்ஸ் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் பார்த்தேங்க சார். பட் இருந்தாலுமே அவனை என்னால் உட்கார வைக்க முடியல. பிகாஸ் ஹீ இஸ் மை சைல்டு அப்படிங்கிறதுனால என்னால் முடியல. மற்ற குழந்தைங்க என்ன சார் நான் சொல்கிறத கேட்டாலும் இவர் கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் பார்த்துட்டு தான் சரி நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணேங்க சார். அகாடமிஸ் ஏதாவது இருக்கா, எனக்கு ஆஃப்லைனில் அனுப்புறதுலாம் சுத்தமாக விருப்பமே இல்லைங்க சார். எனக்கு இருக்கணும் கூடவே, அவன் போனால் அங்கே போகணும் இல்லைன்னா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் நெட்டில் சர்ச் பண்ணப்போ தாங்க சார் நம்ம அகாடமி பார்த்தேன். பார்த்துட்டு கால் பண்ணேன். அப்போ ஃபஸ்ட்டு சரவணன் சார் தான் அட்டன் பண்ணார். அப்புறம் சார்கிட்ட இதை பற்றி கேட்ட உடனே அட்மிஷன் சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க சார். ஆனால் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஒரு செப்டம்பர் அந்த நியரஸ்ட்டாக போட்டுட்டு அவர் அப்பியர் ஆனார். அப்போவே 218 எடுத்தாருங்க சார். என்எஸ்எஸ் கிடச்சிது அவனுக்கு. பட் அவர் இல்லை நான் அமராவியனா தான் போவேன், இல்லைனா நான் எந்த ஸ்கூலும் போகல அப்படின்ட்டு. ஆனால் இவர் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாருங்க சார்? அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அவ்வளோதாங்க சார். அந்த 3 months நம்ம கிட்ட பண்ணாரு. அது உள்ளே போக முடியல. ஐ மீன் 218 வரைக்கும் எடுத்தாரு. என்எஸ்எஸ் கிடச்சிதுங்க சார் அவருக்கு. அப்புறம் தான் உங்ககிட்ட பேசணும். ஆனால் 3 monthsல 218 ரொம்ப அதிகம் சார். அதுதான் அவர் அதுவும் இல்லாமல் அந்த டெங்கு ஃபீவர் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டுலாம் கிளாஸ் அட்டன் பண்ணாருங்க சார். அந்த மாதிரியெல்லாம் ஒரு இது இருந்தது அவருக்கு. அப்புறம் உங்ககிட்ட பேசிட்டு நீங்கள் சொன்னீங்களேங்க சார், நீ ப்ராமிஸாக அமராவி என்ன போவேன் அப்படின்னா நீ என்எஸ்எஸ் போகாத அப்படின்னு உங்ககிட்ட ஃபோனில் பேசிட்டு உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தாங்க சார் நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் தர்ஷித் கிட்ட, தர்ஷித் நீ எங்களுக்காக போகாத, சார்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கல அதுக்காக நீ போயாகணும் படி. அதே தாங்க சார் அந்த வார்த்தையை தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். சொன்னேன் கடைசியில் அதே மாதிரி அந்த ப்ராமிஸை வந்து அவர் நிறைவேற்றிட்டாருங்க சார். சூப்பர் நைஸ். ஓகே எஸ் தர்ஷித், உங்களுடைய வாட் இஸ் யுவர் ட்ரீம் இன் லைஃப்? I need to become army officer in a field marshal rank. Oh, that's my dream, sir. Okay, fine. That's the last rank, you know, right? Yes, sir. 10th rank. Yes, sir. Okay, honorary rank லாஸ்ட்ல கொடுப்பாங்க. Okay, fine. Okay, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஜேர்னி சொல்லுங்க. எவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லுங்க. Sir, I prepared 1.5 years, sir. While I got low rank, I will get scolding from my parents. Why you are getting low rank? So that next test I will get more preparation and get top 3 ranks. இல்லை ஒரு சில டைமில் இந்த மாதிரி நீ கம்மி மார்க் வாங்கும் போது கிவ் அப் பண்ணிடலாம், அட போடா அப்படின்னு விட்டுடலாம் அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சரி எஸ் ஒரு பாயிண்டில் சார் சில டைம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன் சார், ஏன்டா நம்மளையே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, அப்புறம் எப்படி திரும்பியும் கம்பேக் கொடுப்பீங்க? சார் திரும்பியும் வந்து எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க, நல்லா படிடா, படித்தா வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இது சொன்னாங்கன்னா திரும்பியும் மோட்டிவேஷன் ஆகிரும் சார். ஓகே, அம்மா தான் மோட்டிவேஷன். எஸ் சார். ஓகே, அப்பா? சார் அப்பா ஒர்க்கில் இருப்பார் சார். சில டைம் டெஸ்ட் அட்டன் பண்ணக்குள்ளே வந்து மார்க் பார்ப்பார், அவ்வளோதான் சார். அப்பா சில டைம் அம்மா இல்லைன்னா டீச் பண்ணுவார் சார் அப்பா. ஓ ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், ஃபைன். சார் இவங்களுக்கு ப்ரிப்ரேஷன் டைமில் உங்களுடைய சப்போர்ட் எப்படி சார் இருந்துச்சு? சார் சப்போர்ட்னா நான் அதிகமாக வீட்டில் இருக்க மாட்டேன், ஆஃபீஸ் போயிடுவேன். அவங்க 2 பேரும் தான் அதிகமாக அதில் இருப்பாங்க. பட் இப்போ நான் வந்து இது மாதிரி உட்கார மாட்டான் விளையாடுறதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நான் வந்து கொஞ்சம் ஒரு விளையாடிக்கலாம், இன்னும் ஒரு 1 year மட்டும் கஷ்டப்படு, அதுக்கப்புறம் நீ என்னாச்சும் விளையாடு, எங்கேனாச்சும் போ வா அப்படின்னு சொல்லிட்டு அதே சொல்லி நம்ம அவனை ரெடி பண்ணுங்க. இப்போ வந்து கேட்டான், ஏன்பா நீ தான் உள்ள சைனிக்கில் போயிட்டு உடனே விளையாடலாம்னு சொன்னேன், சைக்கிள் ஓடலாம்னு சொன்னேன். இதே தம்பி நில்றா உள்ளே போட வச்சுட்டு, ஏன்னா மீண்டும் மெடிக்கல் வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் மீண்டும் மெடிக்கல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே நான் கேட்டு உள்ள போகிற வரைக்கும் நீ எப்படி இருந்து அப்படி உண்மை விடுங்கடா அவங்க, அப்போ தான்டா கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா வந்து திரும்ப வந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை வச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் போட்டு அட்மிஷன் போட்டு வந்துட்டேன் சார். இது எல்லாமே வந்து உங்களுக்கு தான் சார், உங்கள் டீமுக்கு தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். மேம், ஆஸ் அ பேரண்ட், அம்மாவா நீங்கள் தான் கூடவே ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்தீங்க சார் சொன்னார். அந்த ஜேர்னி உங்களுக்குள்ளவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் நிறைய இருந்திருக்கும் இல்லைங்களா? ஓகே, ஸோ ஏன்னா நீங்கள் ஒர்க்கும் வேறு போகிறீங்க, ஒர்க்கிங் வீட்டில் பார்க்குறதுக்கு இப்போ யாராச்சும் இருக்கிறாங்க, ஸோ நீங்கள் மட்டும் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அது ஏன்னா நிறைய பேரண்ட்டு
இதனாலேயே கொண்டு போய் எங்கேயாச்சும் சேர்த்துடலாம் அப்படிலாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த டைம் உங்களுக்கு எப்படி ஃபீல்ல இருந்து நீங்கள் எப்படி இப்போது இந்த நிலைமைக்கு இவர் வந்திருக்காரு? சார் ஆக்சுவலாக வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட்னா கிராண்ட் பேரண்ட்ஸ், இவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் பக்கம் தான். பட் அவங்களுக்கான ஒர்க்கு அவங்க அப்படி அவங்களோட அப்பா அம்மாவும் சரி என்னோட அப்பா அம்மாவும் சரி தனியாக இருக்காங்க சார். அவங்க தனியாக அப்பா அம்மா வந்து காட்டில் இருக்காங்க அவங்க அப்பா அம்மா. எங்கள் அப்பா அம்மா தனியாக வந்து கடை வச்சுருக்காங்க. என்னோட அப்பாவும் எக்ஸ் ஆர்மிங் சார். அவரும் மேனேஜராக இருக்கிறதுனால அவரும் வெளியில் இருக்காரு. ஸோ எனக்குன்றப்போ எங்கள் ஃபேமிலியில் உள்ளதாங்க சப்போர்ட்டெல்லாம் பண்ண முடியாது யாராலையும், அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இவர் சில டைமில் நல்ல சப்போர்ட்டாக படிப்பாருங்க சார், சில டைமில் கொஞ்சம் டவுன் ஆவார். அந்த டைமில் கொஞ்சம் எடுத்து சொல்லுவாங்க சார், தம்பி நீங்கள் அங்கே போனீங்கன்னா தான் உங்கள் லைஃப் இருக்கும். பிகாஸ் அது வில்லேஜுங்கிறதுனாலங்க சார் எல்லாமே குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக விளையாடுறது, அந்த அவங்களோட கல்ச்சரலே வித்தியாசமாக இருக்குங்க சார். அது எனக்கு தம்பி வந்து அங்கே விடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு இந்த லைஃப் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சிங்க சார். அதனால தான் சார் படிக்க வச்சேன். பட் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சார். சார் நீங்கள் சொல்வீங்க இல்லையா போகிற போக்கில் படிச்சுட்டு போகிற பசங்கன்னு, என் பையன் அதில் 100% உண்மை சார். இப்போயுமே அப்படி தாங்க சார் இருக்கான். நான் ஸ்கூல் ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருவாங்க சார், ஒரு நாளைக்கு 4 ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க சார். இப்போ கொடுக்குறாங்க, தம்பி 6 to 8 படிங்கன்னு 2 பேரையும் உட்கார வைப்பாங்க சார். அவ்வளோ வந்தோடனே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருவாங்க. இந்த தம்பி வந்து 7 o'clock போவார் ஸ்டடி ரூமுக்கு. ஆனால் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 15 minutesல முடிச்சிருவாருங்க சார். முடிச்சுட்டு மம்மி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன்ட்டு வருவார். எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். என்கிட்ட தம்பி 7 o'clock தான் உள்ளே போனேன், 7:15 தாண்டா ஆகுது, எப்படிடா நீ முடிச்ச, எடுத்துகிட்டு வாடா பார்க்கலான்னா கொண்டு வருவாங்க சார். அதில் இருக்கிற கொஷின் கேட்டால் டக்குன்னு பதில் சொல்லுவாங்க சார். அப்படியே நான் டென்ஷன் ஆனதில் அப்படியே கூல் டவுன் ஆகி கொடுத்துருவேன் சார். நோட் எடுத்துகிட்டு போ, அடுத்து டிராயிங் வரைகிறேன், ஏதாவது ஆக்டிவிட்டி. ஆனால் உண்மையிலே ஆன்லைன் கிளாஸுக்கு அப்புறம் சார் தம்பியோட ஆட்டிடியூட் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அவன் வந்து முதல்ல வெளியே போய் விளையாடுவாங்க சார். வெளியேனா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு கேட்பான், அந்த மாதிரியெல்லாம். இப்போ தர்ஷித் வந்துட்டு ஒன்லி புக்ஸ் படிக்கிறது, ட்ராயிங்கு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க சார். ஃபோன் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க சார். 2 பேருமே ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, கார்ட்டூன்ஸ் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்க அப்படியே லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சுங்க சார். இப்போ தர்ஷித்தை பார்த்து ஜெஸியும் வந்து ஃபுல்லாகவே மாறியாச்சு. அவளும் வந்துட்டு ஸ்டோரி புக்கு, ட்ராயிங்கு, அந்த டிவி ஓடிட்டே இருந்தாலும் சார் ஏதோ ட்ரா பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை வந்துட்டு இந்த மேட்ச் அந்த மாதிரி பாக்ஸ் அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க சார். அது போட்டுட்டு இருக்கிறது, அதாவது கதை படிக்கிறது, அந்த மாதிரி தான் சார் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபோனில் வந்து ஃபோன் வந்து என் பசங்க விட்டதுக்கு ரீசனே இந்த ஆன்லைன் கிளாஸ் தான் சார். அதுக்கு முன்னெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ ஆன்லைன் கிளாஸ்னால ஃபோன் அடிக்ட் ஆகுறாங்க சார். கண்டிப்பாக இல்லை. தம்பி வந்து அதுக்கு முன்னெல்லாம் ஃபோன் பயங்கரமாக பார்ப்பாங்க சார். ஃபோன்லாம் நல்லா அதிகமாக பார்த்து கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு சண்டை நடக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணுவான். பட் இந்த ஆன்லைன் கிளாஸுங்கிறப்போ இது ஆல்ரெடி கம்ப்யூட்டர் பார்க்குற தம்பி, உனக்கு ஹை ப்ராப்ளம் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால் வேண்டானா அப்படி அது அவனுக்கு அந்த ஒர்க்குக்கே டைம் இருக்காதுங்க சார். ஏன்னா ஸ்கூல் ஒர்க்கு ஸ்கூலில் மேக்ஸிமம் முடிச்சுட்டு வந்துடுவார். இருந்தாலுமே சில இன்கம்ப்ளீட்ஸ் இருந்தால் வந்து ஸ்கூலில் செய்வார், வீட்டில் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் கரெக்டாக ஷார்ப்பாக 7:20, அதாவது மெயினாக உங்கள் கிளாஸு சரவணன் சார் கிளாஸ் அப்படின்னா அவர் 7:20க்கெலாம் ஜெஸி சொல்லுவாங்க, அண்ணா சந்திரகுமார் சார் கிளாஸ் அண்ணா சீக்கிரம் போயிடுங்கண்ணா அப்படின்ட்டு உட்கார வச்சுருவாங்க. கொண்டு போயிட்டு 7:20க்கெலாம் அசம்பிள் ஆகிடுவாங்க சார். தியாகு சார்னா கொஞ்சம் செல்லம், கார்த்திகேயன் சாரும் செல்லம். ஆனால் நீங்கள் சரவணன் சார் வந்து கிளாஸ்க்குள்ளே விட மாட்டாங்கம்மா. நான் ஏதோ லேட் பண்ண மாதிரி என்கிட்ட ரைஸ் ஆவாருங்க சார். 7:20க்கு நாங்கள் அந்த கம்ப்யூட்டர் சார்ஜ் ஏதாவது லேப்டாப் போடாமல் இருந்ததுன்னா என்கிட்ட சவுண்ட் விடுவோம். சார் என்ன கிளாஸ்க்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க தெரியுங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு என்கிட்ட சவுண்ட் விடுவார் பயங்கரமாக. ஆனால் உண்மையிலே அதனால நான் நிறைய கற்றுக்கிட்டேங்க சார். ரொம்ப லாங் ஆகிடுச்சு. நாங்கள் டெட் எக்ஸாம் எழுதி தாங்க சார் உள்ளே போனேன். அதுக்கப்புறம் ரொம்ப லாங் ஆகிடுச்சு. எல்லாம் இந்த எம்எஸ்சி பிஎட் அதெல்லாம் முடித்தோம். பட் இருந்தாலுமே தம்பி இப்போ படிக்க வச்சுட்டு நானும் பேப்பர் 2 கிளியர் பண்ணிட்டேங்க சார், டெட் பேப்பர் 2. அது மட்டும் இல்லை, குட்டி வந்து எங்கள் வீட்டில் 12th and 10th பசங்க வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்டடீஸ்க்காக வந்தாங்க சார், எக்ஸாம் டைம்னு சொல்லிட்டு. ரிலேட்டிவ் அவங்க. அதில் 10th தம்பி ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, இங்கிலீஷ், கிராமரு எல்லாமே தம்பி தாங்க சார் சொல்லி கொடுத்தான். நான் 12th பாப்பா மட்டும் தான் சார் பார்த்தேன். நல்லா எல்லாமே சார். அது அப்படியே இந்த மேக்ஸ் எல்லாம் அப்படி போடுவாங்க சார். நானும் மேக்ஸ் டீச்சர் தான். பட் இருந்தாலுமே என்னை விட பல மடங்கு சூப்பராக பண்ணுவாங்க சார். அவன் நல்ல ஸ்பீடுங்க சார், பயங்கர ஸ்பீடு. முன்னாடியே அவருக்கு இந்த மாதிரி நல்லா படிச்சுட்டு இருந்தாரா இல்லை இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்காரு? சார் இல்லை, அவன் ஆல்ரெடி படிப்பான். பட் இருந்தாலும் அந்த மேக்ஸ் ஸ்பீட் அப்பெல்லாம் வந்து இங்கே நம்ம ஆன்லைன் கிளாஸ் கரூரில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தாங்க சார் ஸ்பீடுன்றது வந்துட்டு. ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைமில் போடணும், இன்டெலிஜென்ஸ்லாங்க சார் அப்படி அசால்ட்டாக சால்வ் பண்ணுவாங்க சார். அதுதாங்க சார் அவங்க டேடிக்கெல்லாம் வந்துட்டு அந்த பிளட் ரிலேஷன்லாம் அவ்வளோ அழகாக சொல்லி தருவான். எனக்கு இன்னுமே நான் இன்டெலிஜென்ஸ் நானும் நல்லா பண்ணுவேங்க சார். ஆனால் இருந்தாலுமே பிளட் ரிலேஷனில் சில கொஞ்சம் எனக்கு யோசிப்பேன். பட் இவன் வந்துட்டு அம்மா இல்லைம்மா இது இவங்க தான் அங்கே பாருங்கம்மா இந்த சிம்பிளை போடுங்க, எங்கள் சார் யாகு சார் சொன்னாருமா போடுங்கம்மா அப்படியே ஜஸ்ட் கேமராவில் இருக்காரு. அதுதாங்க சார் அப்படியே அவ்வளோ அழகாக கிளியர் பண்ணுவாங்க சார் இன்டெலிஜென்ஸு. அந்த ஜிகேங்க சார் எங்கள் தம்பி அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாருங்க சார். அவன் எங்கே கேட்டாலுமே டான்ட்டு பதில் சொல்லுவாங்க சார். நல்லா மற்ற எல்லா நாலேஜுமே சார். இங்கிலீஷு
அது வந்து எந்த சப்ஜெக்ட்லையுமே என் பையன் வந்து பேக் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க சார். அந்தளவு நல்லா பண்ணிட்டு கருட் டீம். நன்றி நன்றிங்க சார். உங்களுக்கான கொஷின் சார், இந்த காலகட்டத்தில் ஏன் சைனிக் ஸ்கூல் சூஸ் பண்ணணும் சார்? இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம வெளியில் பார்க்குறேங்க. இப்போ நானே வந்து நம்ம ஊரில் பசங்க வந்து இப்போ 12th முடிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு காலேஜுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு நம்ம போய்ட்டு அவங்கக்கிட்ட கட் ஆஃப் எடுக்கலை, மார்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுற்றுறாங்க, எல்லாம் எங்கே போகிறதுனே தெரியாதுன்ட்டு. இப்போ நாம் வந்து பசங்களை கஷ்டப்படுத்தி எப்படியோ ஒன்று அவங்கள வந்து ஒரு தாவலை உட்கார வச்சு சைனிக் ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க லைஃப்பை பற்றி நம்ம கண்டுக்கவே தேவையில்லைங்க சார். அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் இல்லை செகண்ட் ரேங்க் எடுக்கணுமா இல்லை கட் ஆஃப் தேவையா, அது தேவையில்லை, அதை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. இவனுக்கு என்ன வேலை நம்ம வாங்கி தரணும் அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லைங்க சார். அப்படியே அவங்களே வந்து எல்லாம் ரெடி பண்ணி எந்த வேலை அவனுக்கு தேவையோ அதை வந்து அவங்களே கரெக்ட் பண்ணி அவங்களே கூப்பிட்டு போயிடுறாங்க. அது ஒன்றுங்க சார். ஓகே. மற்றபடி விளையாட்டுன்றது எல்லாத்துக்கும் ஓகேங்க சார். இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறது. ஓகே. அந்த மாதிரி அதில் வந்து சார் நான் வந்து தம்பி உள்ளே போனதுக்கு வந்து நான் ரொம்ப இதெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸில் உட்காந்தாங்காட்டியும் தான் சார் இவன் எல்லாமே ப்ரூவ் பண்ணான். என்ன அங்கே இப்போ அட்மிஷன் போடும்போது கேட்டிருந்தான் சார் 2-3 பேரண்ட்டு. ஓகே. எப்படிங்க சார் ஆன்லைன்லேயே பசங்களை ரெடி பண்ணிடுறாங்க, எந்த டீமுங்க சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சார் கருட் அகாடமி சார் இவ்வளோ இருக்காங்க. எப்படி சார் ஆன்லைன்லேயே அவங்கள வந்து அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி போகிறாங்க சார்? அதுதான் சார் அவங்களுடைய பெஸ்ட்டு, அதிலே வந்து நான் க்ளீட் பண்ணிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொன்னதான் ரொம்ப பெருமை பேசணும். தேங்க்யூ சார். ரைட். எஸ் தர்ஷித், உங்களோட டெய்லி ரொட்டீன் சொல்லுங்கள். லைக் நீங்கள் எப்போ எழுந்துப்பீங்க, நமக்கு எப்போ மெசேஜ் போடுவீங்க, அண்ட் தென் ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க, ரிட்டர்ன் எப்போ வருவீங்க, எப்போ படிப்பீங்க, அகெயின் ஆன்லைன் கிளாஸ் எப்போ தூங்குவீங்க, ஸ்டார்டிங் மார்னிங் டு நைட். Sir, daily morning I will wake up at 4 o'clock or 4:30, sir. My mother will not leave before that, after that. So that I will wake up, sir. I will be sleepy. I can't wake up. But I will wash my faces and ready, sir. 5 o'clock I will take my book, sir. I will read, and 7:30 that time and all I will go for a daily routine, sir. And 8 o'clock, 8:30 bus will come, sir. Okay. Afterwards, school routine, sir. Next, only school games, sir. In home and all, no playing. Okay. Anything. After that, I will, while traveling in the bus, I will complete my homework, sir. Otherwise, in free period, I will complete, sir. Next, while I came to my home, I will for half an hour I will be relaxed, sir. After that I will start reading, sir. 7:30 daily classes up to 9 or 9:30. After that I will take a short break for a dinner and I will read for 10:30 that like, sir, and I will go to sleep, sir. Okay. 10:30 daily routines. Yes, sir. 10:30 ல 4:30 வரைக்கும். Yes, sir. Okay, good sleep hours. Yes, sir. ஃபைன்ரா, குட். ரைட் மேம், உங்களுக்கான கொஷின், லைக் நீங்கள் தேர்ந்தெடுத்துருப்பீங்க இல்லைங்களா, ஆன்லைன் ஆஃப்லைன் எப்படின்னு சொல்லி. ஸோ அதில் உங்களுக்கு இந்த ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் கருடோடைய இம்பேக்ட் நாட் ஓன்லி இவனுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளவே அந்த டெய்லி ரொட்டீன் எல்லாமே மாறி இருக்கும் இல்லையா, அந்த இம்பேக்ட் எப்படி இருந்துருச்சு? சார், ஆக்சுவலாக ஆஃப்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது பண்ணுறாங்க, நிஜமாக அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் அவங்க படிக்கிறாங்களா இல்லையா அவங்க சொல்லுவாங்க. பட் எனக்கு அவன் என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் வந்து கொஞ்சம் பிஃபோராக நான் 4:30 வீட்டுக்கு வந்துடுவேங்க சார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த தம்பி கரெக்டாக 4:45 வந்துடுவாங்க. இவங்களும் 4:30 வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஈவினிங் வந்தோடனே ஃபஸ்ட் 2 பேர் மில்க் தான் குடிப்பாங்க. கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எது கொடுத்துருவாங்க சார், உட்காந்து படிங்கன்னு சொல்லிட்டேன்னா அந்த உங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அவங்க 2 பேர்த்தையும் ஸ்டடீஸ் பார்த்துட்ருப்பாங்க சார். அது வரைக்கும் எங்கேயும் எந்திரிச்சு போய் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். 2 பேரோட ஸ்டடீஸ் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் எப்போ 7:20 ஆகுதோ அப்பா நான் ஃப்ரீ, அவ்வளோதாங்க சார்.
விட்டுருவாங்க சார். அந்த 7:20 ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த 9 to 9. நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சு ஆமாம் சார். அந்த டைமில் தான் பக்கத்தில் உட்காந்து பார்க்கணும் அப்படிலாம் இல்லைங்க சார். இல்லை, நான் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கிளாஸ் அந்த டைமில் மட்டும்தாங்க சார் நான் பக்கத்தில் உட்காந்து கிளாஸ் எல்லாம் கவனிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் தம்பிக்கிட்டலாம் நான் இது செக் பண்ணுவேங்க சார். நீங்கள் ரெக்கார்டிங் செஷன் அனுப்புறீங்க இல்லையா, அது பார்ப்பேன். தம்பி கரெக்டாக பார்க்குறாரா செய்கிறாரா அந்த மாதிரி பார்ப்பேனே தவிர பக்கம் வேணா அவன் கரெக்டாக பண்ணுவாங்க சார். நான் பார்த்துட்ருப்பேன். சரவணன் சார் கிளாஸ் ஒரு டைம் நாங்கள் அப்போ ஒரு எமர்ஜென்சிங்க சார், நான் வெளியே போக வேண்டியதாகிடுச்சு. வேறு வெளியே இல்லாமல் தம்பியை மட்டும் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம். தம்பி வீடை வெளியே லாக் பண்ணி பூட்டு போட்டுட்டு கிளம்பியாச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, விட்டுட்டு வந்துட்டோம் தம்பி. என்னன்னா அது ரொம்ப எமர்ஜென்ஸான ஒரு சுச்சுவேஷனுங்க சார். போயாச்சு. அப்புறம் வந்த உடனே ஃபஸ்ட் நான் ரெக்கார்டிங் கிளாஸ் தாங்க சார் எடுத்து பார்த்தேன். சார் எப்போ அப்லோட் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தா அவ்வளோ பர்ஃபெக்டாங்க சார். எந்த ஒரு இந்த பக்கம் பார்க்குறது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆன்சரும் ஃபஸ்ட்டு செகண்ட் அந்தக்குள்ளே கொடுக்குறது. அது ஆக்சுவலாக அன்றைக்கி அதுக்கப்புறமா எனக்கு அது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க சார். உண்மையாகவே அந்த 7:30 to அந்த 9 என்னோட எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருவேங்க சார். முடிஞ்ச வரைக்கும் துணி வாஷ் பண்ணுறது, குக் பண்ணுறது. இவங்கள பார்க்கணும். அவன் வந்து எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. ஒலிம்பியாட் எக்ஸாமுக்குலாம் தனியாக அவன் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லைங்க சார். நம்ம டீம். ஒன் வேர்ட் ஃபார் கருண். அதான் சொல்கிறேன். சார் தூங்குறது தாங்க சார்.